மகிமைப்படுவதாக. கானான் தேசத்தில் இருந்த 7 ஜாதிகளையும் துரத்தி அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமது ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை கடந்த நாட்களில் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே 4 ஜாதிகளுடைய அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம், அப்படிப்பட்ட அர்த்தங்களை உடைய அந்த மக்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பரம கானானை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுவதற்கு, அதை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த ஜாதிகளாகிய இப்படிப்பட்ட தன்மைகளை, இப்படிப்பட்ட குணாதிசயங்களை அழித்து நாம் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கொள்ளா இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஜனம் தேவநாமத்திற்கு மகிமையாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவ ஜனம் எப்பொழுதும் அழிக்க வேண்டியவைகளை அழித்து சுதந்திரிக்க வேண்டியவர்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். 5வது ஜாதியாக பெரிசியர் என்கிறதான அந்த ஜாதியை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். பெரிசியர் என்று சொன்னால் வெதுவெதுப்பானவர்கள் அப்படின்னு அர்த்தம். வெதுவெதுப்பான நிலை. தேவ ஜனமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெதுவெதுப்பாக இருந்து நாம் வாழ்வோமானால் தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடுவதாக வெளிப்படுத்துகிற விசேஷத்துல அழகாய் சொல்லுகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல லவோதிக்கேய சபையை குறித்து சொல்லுகிறார். இது கடைசி காலம். நம்முடைய வாழ்க்கையானது வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான தன்மையை மாற்றி நம்ம அனலாய் இருக்கணும், இல்லைன்னா குளிராய் இருக்கணும். அனல் என்பது எதை குறிக்கிறது, குளிர் என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லி வேதத்துல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அழகாய் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சபையானது அனலாய் காணப்பட வேண்டும் அல்லது வெதுவெதுப்பாய் இருக்க வேண்டும், அதாவது குளிராய் இருக்க வேண்டும். சூடான ஒன்று எப்படி வெதுவெதுப்பாக மாறுகிறது? நாம் வேதத்தில் கவனிக்கும் போது சூடான தண்ணீர் வெதுவெதுப்பாக மாறுவதற்கு காரணம் என்ன? 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, சூடான தண்ணீரை அப்படியே காற்றிலே உலர்ந்து விட்டால், அப்படியே விட்டுட்டால் அது வெதுவெதுப்பாக மாறிடும். 2வது, அந்த சூடான தண்ணீர்ல கொஞ்சம் குளிர் தண்ணீரை ஊற்றிட்டா சீக்கிரம் அது வெதுவெதுப்பாய் மாறிடும். ஆக இந்த பெரிசியர் ஜாதி அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில அனலாய் இருக்கணும் அல்லது குளிராய் இருக்கணும். இந்த 2 கட்ட நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் பெரிசியர் ஜாதியை நம்ம அழிக்க முடியாது. வெதுவெதுப்பான அந்த நிலைமை பெரிசியர் ஜாதியினுடைய அந்த வழக்கமாய் அதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. ஆகவே நல்லா கவனிங்க. எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதின் பரிசுத்த அக்கினி ஜுவாலையுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலையுடைய தேவனை நம்மிடத்திலே கொண்டிருக்கும் போது நமக்குள்ளே வெதுவெதுப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த வெதுவெதுப்பை அழிக்க வேண்டும். வெதுவெதுப்பு அழிச்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். ஒவ்வொரு ஜாதியும் அழிக்கணும். நீங்க அழிப்பதற்கு உங்களுக்கு உண்டான காரியங்களை நான் செய்கிறேன், ஆனால் நீங்க அழிக்க துணியல். வெதுவெதுப்பாக இருந்து போலாம், அப்படியே இருந்துட்டு போலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப பிரயோஜனமுள்ள வாழ்க்கை என்பதை அறியாமல், பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்கிற வார்த்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தான் வெதுவெதுப்பான வாழ்க்கை. அப்போ இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதில் பரிசுத்த அக்கினி ஜுவாலையுமாய் இருக்கிறதுனால அவருடைய வார்த்தை எரேமியா 20:9 சொல்லப்பட்டபடி அவர் வார்த்தை அக்கினியாய் என் இருதயத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பிரித்திருக்கப்பட்ட மனுஷன் இந்த பெரிசிய ஜாதியாகிய வெதுவெதுப்பை அழிக்க வேண்டுமே ஆனால் அவர் அனலாய் இருக்க வேண்டும். சபைக்கு சொல்லும் போது லவோதிக்கேய சபை சொல்றாங்க, நீ அனலாயாவது குளிராயாவது இரு, வெதுவெதுப்பாயிருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் வார்த்தையின் அக்கினியால் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
லேவியராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிக்கும் போது ஆண்டவர் லேவியர்கிட்ட கட்டளை, ஆசாரியன் பலிபீடத்தின் மேலே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பதற்கு உண்டான கட்டைகளை அவன் அடுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த கட்டளை அவன் கீழ்ப்படியாதிருக்கும் பட்சத்துல அந்த அக்கினியானது, பலிபீடத்தில் அக்கினியானது அவிந்து போகும். அந்நிய அக்கினியை தேவனுடைய பலிபீடத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஆகவே தேவனுடைய மனுஷர்கள் அதை ரொம்ப ஜாக்கிரதையாய் பாதுகாத்து வந்தார்கள். ஆனாலும் இந்த ஆரோனுடைய குமாரர்களாகிய நாதாபும் அபியும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வெதுவெதுப்பாய் போனார்கள். ஆக வெதுவெதுப்பாய் போனதுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ ஜனங்கள் படி செலுத்த கொண்டு வரும்போது அந்நிய அக்கினியை தேட வேண்டியதா இருந்தது. அந்த அந்நிய அக்கினி தேவனுடைய பலிபீடத்தின் மேலே வரும்போது அது அவர்களை சுட்டெரித்து போட்டது என்று வேதம் சொல்கிறது. லேவியராகமம் 10:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய அக்கினியை நாதாபும் அபியும் கொண்டு வந்தார்கள். தேவன் கட்டளையிடாத ஒன்றை, தேவன் கட்டளையாத அக்கினி என்பது வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த வார்த்தை, தேவையில்லாத வார்த்தையை நம்ம பலிபீடத்துல யூஸ் பண்ணும் போது பெருசியர் அழிக்கப்பட மாட்டாங்க, நாம தான் அழிச்சு போவோம். ஆக நாம் அழிக்கப்படக்கூடாது, நமக்குள்ளே அனல் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அக்கினியின் வார்த்தையை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறோம். அக்கினி பிரமாணம் தேவனுடைய வார்த்தை, அக்கினி பிரமாணம் தேவனுடைய வார்த்தை. அந்த பிரமாணத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கும் போது வெதுவெதுப்பு நம்மை விட்டு அழிக்கப்படும், வெதுவெதுப்பு நம்மை விட்டு அழித்து போகும். அழிக்கக்கூடிய வல்லமைய தேவன் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் அக்கினி வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம வெதுவெதுப்பாவே இருந்து வாழ்ந்தோமானால் அவர்களை அழிக்காமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம கானானை சுதந்திரிக்க முடியாது. நம்ம போய் சேர வேண்டிய இடத்தை சேர முடியாது. போய் சேர்ந்தாலும் அங்கே அழிக்க வேண்டிய காரியத்தை அழிச்சாதான் நம்ம நல்ல சந்தோஷமாய் வாழ முடியும், கர்த்தருக்குள்ளாக வாழ முடியும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபத்துல 12ஆம் அதிகாரம் 16 ஆவியிலே அனலாயிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட வார்த்தை நமக்குள்ளே அனலாய் எப்பொழுதும் 24 hours. நீங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எழுதி போட்டிருப்பாங்க 24/7 அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்க போய் கேட்டு பாருங்க, டாக்டர் இப்பதான் வெளியில போனாரு, கொஞ்ச நேரம் பொறுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டது அல்ல தேவனுடைய வார்த்தை என்பது. 24/7 அல்ல, 24/36 days, 65 days, 365 நாளும் he is an available God. கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாக நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அக்கினி வார்த்தை இருக்கும்போது நமக்குள்ள வெதுவெதுப்பு வராது. உலகம் ஒரு வெதுவெதுப்பு, மாமிசம் ஒரு வெதுவெதுப்பு, சொந்தங்கள் ஒரு வெதுவெதுப்பு கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை நாம சுதந்திரித்துக் கொள்ளும் போதுதான் அந்த அந்த அக்கினியினால அந்த வெதுவெதுப்பு ஒருபோதும் வராதவரை அதை அழித்து போட முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அழிக்க வேண்டியவரை அழிக்கணும். அப்பதான் நாம் கானானை சுதந்திரித்துக் கொண்டு வாழ முடியும், பரலோகத்துல போய் வாழ முடியும். அப்ப இரண்டாவது, குளிரை கொடுத்து தேவ வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால், யோபு புத்தகம் 38ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கும் போது, உறைந்த மலையின் பட்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ, கண்மலை இருக்கிற பட்டசாலை பார்த்தாயோ, ஆபத்து ஒரு காலத்தில் கலகம், யுத்தம் ஒரு காலத்தில் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படிதான் அணுகுண்டை தயாரித்து அந்த ஃப்ரிட்ஜில் வைத்திருந்தார்கள். மலை, அதாவது உறைந்த மலை என்பது ஃப்ரிட்ஜை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஃப்ரிட்ஜை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்குள்ள அணுகுண்டை வச்சு யுத்தம் வரும் காலத்தில் அதை எடுத்து பிரயோகிப்பார்கள். ஆகவே தேவனுடைய வல்லமையான வார்த்தைகள் நமக்குள்ளே குளிராக பதப்படுத்தப்படுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. குளிரதை குறிக்கிறது, பதப்படுத்தப்படுகிற ஒரு நிலைமையை குறிக்கிறது, அது பாதுகாப்பான நிலையை குறிக்கிறது. இப்ப நம்ம வீட்டுல எல்லாமே ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுல பாதுகாத்து வச்சிருக்கிறதுல அது சீக்கிரமா அழிய போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாத்து வச்சிருக்கல, பூச்சி பிடிக்க கூடாதுன்னு பாதுகாத்து வச்சிருக்கல. அப்போ நம்ம குளிராய் காணப்படணும், பாதுகாப்பை குறிக்கிறது. யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தேவனுடைய சுவாசத்தினாலே குளிர் உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய சுவாசத்தினாலே தேவன் குளிரை கொடுக்கிறார்.
குளிரை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 25:13 வாசிக்கும் போது, உண்மையான ஸ்தானாபதி எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுகிறான். அப்ப இந்த குளிர் ரொம்ப விசேஷமான ஒன்று. நம்முடைய எஜமானாகிய தேவனை, நம்ம எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் குளிர பண்ணுவதற்கு நமக்குள்ளே குளிராய் பதப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ளே காணும். அவருடைய சுவாசம் நமக்கு ஜீவனை கொடுத்தது. அவருடைய சுவாசத்தினாலே குளிர் உண்டாகிறது. அப்போ அவருடைய சுவாசமாகிய சுவாச காற்று, அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருந்தால் நாம் எப்போதும் எஜமானனை குளிர பண்ணுவோம். வெதுவெதுப்பா வாழ மாட்டோம், வெதுவெதுப்பா இருக்க மாட்டோம். அவைகளை அழிக்க வேண்டியதை அழிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 25:25 சொல்லப்பட்டிருக்கிறது, நற்செய்தி ஆத்துமாக்களை குளிர பண்ணும். கிறிஸ்து இயேசுவை குறித்த நற்செய்தி தான் ஆத்துமாக்களை குளிர பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது நமக்குள்ள வெதுவெதுப்பாக இருக்கும் போது ஆத்துமாக்கள் தேவனை அண்டி கொண்டு வர முடியாது. ஆகவே தேவ ஜனம் நன்றாய் கவனிக்கணும். இந்த விசேஷமான இந்த பிரிசியர்கள் அழிக்கப்பட வேண்டும். அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதான அந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே அழிக்கப்பட வேண்டும். அக்கினியாய் அனலாய் ஆவியிலே அனலாய் கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வசனத்தை நம்முடைய இருதயங்களிலே வைத்துக் கொண்டு அனலாய் காணப்பட வேண்டும். கள்ள உபதேசங்களுக்கு அனலாய் இருக்கும் போதுதான் கள்ள உபதேசம் எது, நல்ல உபதேசம் சொல்லி நாம செக் பண்ணி அனலாய் காணப்படுவோம். குளிராய் இருக்கணும். நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை பலப்படுத்தப்பட்டிருக்கணும். ஏற்ற காலத்துல அந்தந்த வார்த்தைகளை எடுத்து பிரயோகப்படுத்தும் போது சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஜெயம் உண்டாகும். என்னென்றால் அந்த வார்த்தை குளிராய் இருக்கிறது, பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய நற்செய்தியின் வார்த்தைகளாய் இருக்கிறது. வேதத்திலே 4 குஷ்டரோகிகள் தேசத்திற்கே ஒரு நற்செய்தியை கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 4 குஷ்டரோகிகள் தேசத்துக்கு நற்செய்தி, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஜனங்கள் எல்லாரும் பசியும் பட்டினியுமாய் இருக்கிறார்கள். நாம் மட்டும் சாப்பிட்டு கொண்டு சுகமாயிருப்பது நல்லதல்ல. நாம் இதை ராஜாவுடைய அரண்மனைக்கு அறிவிப்போம் என்று சொல்லி ராஜாவுடைய அரண்மனையிலே சீரிய ராணுவம் ஓடிவிட்டது. நாம் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அங்கே திரளான ஆகாரம் இருக்கிறது என்பதை சொன்னவர்கள் 4 குஷ்டரோகிகள். பாருங்க, அப்போ குஷ்டரோகிகளுக்குள்ளே அந்த குளிரம் பண்ணுகிற தேவனுடைய வார்த்தை இருந்தது. தேவனுடைய வார்த்தை இருந்தது. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவர்கள் நன்றாக காணப்படணும், நன்றாக தெய்வ பக்தியோடு பயத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பெருசிய வெறுப்பு நம்மை விட்டு அழிக்கப்படணும். நம்ம அனலாய் தேவனுடைய வார்த்தையில காணப்படணும். 2வது குளிராய் காணப்படுகிற சுவாசத்தினாலே வாழ வேண்டும். அவருடைய சுவாசம் தான் நமக்கு உயிரை கொடுத்தது. அவருடைய சுவாசம் நமக்கு குளிரை கொடுத்திருக்கிறது. ஆக அந்த சுவாசம் காற்றினாலே நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை அக்கினி தேவ வார்த்தையிலே வாழ வேண்டும். அப்பொழுது சத்துருவை நாம் ஜெயிக்க முடியும், பிசாசை நாம் ஜெயிக்க முடியும், உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். இவைகள் எல்லாம் அக்கினியாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையினாலே மாத்திரமே ஜெயிக்க முடிவத. வெதுவெதுப்பாய் இருந்தால் இந்த காலத்துக்கு உதவாத தேவனுடைய பிள்ளைகள். கடைசி காலம், எழுப்புதலின் காலம். எழுப்புதலின் அக்கினி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் அக்கினியான வார்த்தைகள் காணப்பட வேண்டும். தேவனுடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கணும், சுவாச வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும். அது குளிரை கொடுத்து மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய உண்டாயிருக்கணும். இது 2ம் கலந்த ஒரு வாழ்க்கை தான் பெர்சியருடைய வெதுவெதுப்பை அழிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே பெர்சியர்கள் அழிக்கப்பட்டால் தான் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பரலோக கானானை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதிலே நாம் வாசம் பண்ண முடியும். ஆகவே இந்த வெதுவெதுப்பு நம்மை விட்டு நீக்கும்படிக்கு ஆண்டவருடைய கருத்தை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பெர்சியர் என்ற வார்த்தைக்கு வெதுவெதுப்பானவர்கள் என்று அர்த்தம். இந்த வெதுவெதுப்பு ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம் ஐயா. அதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையாகிய அக்கினியும், கர்த்தருடைய சுவாசமாகிய குளிராகிய தேவனுடைய சுவாசமாகிய வார்த்தையும் சுவாச காற்றும் எங்களுக்குள்ளே காணப்படத்தக்கதாக நினைச்சுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எஜமானனை குளிரப்படுகிற வார்த்தைகள் எங்களுக்குள்ளே காணப்படட்டும். வெதுவெதுப்பு வேண்டாம் ஆண்டவரே. சர்வவல்லவரே, இயேசுவின் நாமத்தினாலே வெதுவெதுப்பின் கிரியைகள் அழிக்கப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன்.
இயேசுப்பா, நாங்க பரம கானானை சுதந்திரிக்க வேண்டும். அதற்காகத்தானே நீ ஜீவனை கொடுத்தீர், அதற்காகத்தானே நீ ரத்தம் சிந்தீர், அதற்காகத்தானே நீ மரித்தீர், அதற்காகத்தானே உயிர்த்தெழுந்தீர். ஆகவே நாங்களும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த பெருசியுடைய கிரியைகள், வெதுவெதுப்பான நிலைமைகளை என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும்படி ஆச்சரிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த வெதுவெதுப்பான வாழ்க்கை இல்லாதபடிக்கு ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையாய், ஜெயிக்கிற வாழ்க்கையாய், அக்கினியை உடையவர்களாய், குளிரை உடையவர்களாய் காணப்பட உதவி செய்தவர்கள். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.